ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோங்கூரா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுன்னு கடாய் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துன்னு ஆயில் சூடான பிறகு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கோங்கூராவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாவை நம்ம கடையக்கூடாது, அப்படியே நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாய் அந்த புளியெல்லாம் இறங்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வர வரைக்கும் கோங்கூராவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு பிஞ்ச் சால்ட் சேர்த்துன்னு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி 2 சேர்த்துக்கலாம். கோங்கூரால கொஞ்சம் புளி இருக்கிறதுனால தக்காளி நாம் கம்மியாக சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இந்த கிரேவிக்கு போதும். அதனால் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, அது கூடவே தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் இதுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ சேர்த்தாலும் பத்தாது, அதனால கொஞ்சம் காரமாக இருக்கணும். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கிற 1 கேஜி சிக்கன் சேர்த்துக்கலாம். வித் ஸ்கின்னோட சேர்த்து செய்கிறப்போ தான் இந்த கோங்கூரா சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி சிக்கன் சேர்த்துட்டு நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும் சிக்கனு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோங்கூராவை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோங்கூராவை சேர்த்து எல்லா சிக்கன் பீசஸ்க்கும் கோங்கூரா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த கிரேவி இது ஒரு திக்கான சிக்கன் கிரேவி, அதனால் கொஞ்சமாக கிரேவி டைப் வர வரைக்கும் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. பாருங்க, கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான கோங்கூரா சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியெல்லாம் எப்போவுமே எப்பாச்சும் ஒரு நாளாச்சும் செய்யணும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த கிரேவி. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.